வணக்கம் பவித்ரா. அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியில சேர்ந்த EVKS இளங்கோவன் கடந்த மாதம் உடல்நலக் குறைவால் சென்னையில மருத்துவமனையில உயிரிழந்தார். இதனையடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலானது அறிவிக்கப்பட்டது. பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இம்மாதம் அதாவது வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. இதுல பாத்தீங்கன்னா திமுக சார்பில் இந்தியா கூட்டணியில திமுக சார்பில் VC சந்திரகுமாரும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீதாலட்சுமி போட்டியிடுறாங்க. இருமுனை போட்டியாக உள்ளது. இந்த நிலையில மொத்தம் 46 வேட்பாளர்கள் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுறாங்க. தற்போது திமுக வேட்பாளருக்கு ஆதரவாகவும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் கூட்டணி கட்சிகளும் தற்போது பிரச்சாரங்கள் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் சார்பில் தற்போது பூத் ஸ்லிப் வழங்கும் பணியானது இன்று நடைபெறுகிறது. அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 2,26,433 வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பூத் ஸ்லிப் வழங்கும் பணிகளை பாத்தீங்கன்னா வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் இந்த பூத் ஸ்லிப் வழங்கும் பணிகளை ஈடுபட்டிருக்காங்க. அதாவது வீடு வீடாக சென்று வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து பூத் ஸ்லிப்புகளை வழங்கும் பணி இன்று நடைபெற்று வருகிறது. இன்று தொடங்கிய இந்த பணியானது வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை இந்த பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. அதன் பின்பு இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ளது.